தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு ஒரு ஆப்டான முள்ளங்கி சாம்பார். சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு கை சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகம் போட்டு கரெக்டாக ஒரு விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்தோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு இப்படி தான் ஒரு 80% வெந்திருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதிலே உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ண முள்ளங்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொதி வந்தோடனே நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சோடனே கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்தோடனே கடைசியாக பெருங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சாம்பாரில் கொட்டி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள்.